ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களில் என் பணிவான நமஸ்காரங்கள். அன்பார்ந்த சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்து, இந்த அருமையான ஒரு காலை பொழுதில் நாம் அனைவரும் இந்த சுவாமியின் இந்த திருக்கோவில் என்னும் ஒரு ஊரில் சுவாமியின் இந்த சாய் சென்டரில் 1 மணி நேரம் ஒரு சத்சங்கம் செய்வதற்கான ஒரு பாக்கியத்தை, அருளை சுவாமி நமக்கு அருளியதற்காக முதலில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு நன்றி சொல்லி, இதை அமைத்து கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி சொல்லி, இதை ஆசீர்வதிக்கும் சுவாமிக்கு நன்றி சொல்லி, நாம் இந்த சத்சங்கத்து மூலம் அனைவரும் பயனடைய, இந்த சமுதாயத்துக்கு பயனடைய சாமியை பிரார்த்தித்து, நான் சாமியிடம் கற்றுக்கொண்ட சில விஷயங்களையும், வயதில் முதிர்ந்த நாம் சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் பல நாடுகளில் சாமியிடம் கிடைத்த அனுபவங்களை பல பெரியவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டது, அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், என் தமிழில் சில வார்த்தைகள் இந்த இலங்கை தமிழ் போல இனிமையாகவும் அழகாகவும் இல்லாமல் இருந்தால் தயவு செய்து உங்கள் அன்பால் அதை என்னை மன்னித்து விடுங்கள். என்றால் நாங்கள் இந்தியாவில் சென்னையில், தமிழ்நாட்டில் மதுரை தமிழ் என்று ஒன்று இருக்கிறது, கொங்கு தமிழ் என்று ஒன்று இருக்கிறது, சென்னை தமிழ் என்று ஒரு தமிழை வைத்துக்கொண்டு தமிழ் சினிமாவிலும் தமிழ் உரையாடல்களிலும் நாங்கள் எந்த அளவுக்கு எங்கள் தாய்மொழியை படாத பாடுபடுத்த முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். வருத்தத்துடன் அதை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரி அப்பப்போ இலங்கைக்கு வருவதால் நல்ல வார்த்தைகளையும் அன்பான மனிதர்களையும் அன்பான வார்த்தைகளையும் பேசும் பாக்கியத்தை எனக்கு சுவாமி கொடுப்பதால் என் தமிழில் சில நல்ல சொற்கள் வருகிறது. சந்தோஷம். நாம் எல்லாருக்குமே தெரியும், ஔவையார் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனிதர்களாக பிறக்கிறது ரொம்ப அரிது, உண்மைதான். நம்மளே அதை உணர்றோம். ஒரு காக்கா மாதிரியோ இல்லை ஒரு குருவியா மாதிரியோ ஒரு கோழி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜீவராசியாக பிறப்பது எளிதாக இலக்கியங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் பெரியவர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்ட், சாமியும் சொல்லியிருக்காங்க. அப்படி மனிதராக பிறக்கிற எல்லாருக்குமே ஔவையார் சொன்னது போல கூன் உருடு செவிடு இல்லாமல் பிறப்பது கடினம், அதிலும் பல 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 விஷயங்கள் இல்லாமல் பிறப்பது கடினம். சரி, அதையெல்லாம் தாண்டி ஒரு அவதாரம் அவதரித்த டயத்திலே அதே காலத்தில் நாமும் பிறந்திருப்பது மிக மிக பெரிய பாக்கியம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் ராமராக அவர் அவதரித்த போது நம்ம இருந்தோமா இல்லையா தெரியாது. கிருஷ்ணராக அவர் வந்திருந்த போது நம்ம இருந்தோமான்னு நமக்கு தெரியாது. ஷிரடி பாபாவா அவர் வந்த போது நம்ம இருந்தோமா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பகவான் சத்யசாய் பாபாவா வந்தபோது நம்ம இருக்கோன்றது கண்டிப்பா நமக்கு தெரியும். ஆமா சொல்றது எத்தனை பேர் கொஞ்சம் கை தூக்க முடியுமா? இத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க. அப்போ இவங்களுக்கு புரியவில்லை. சரி, யாரெல்லாம் கை தூக்கலன்னு பார்த்தோம். நீங்க 2 பேர். பகவான் சத்யசாய் பாபா இருக்கும் சமயத்தில் தானே நம்ம பிறந்திருக்கோம். அப்போ கை தூக்கி இருக்கலாமே, இப்போ தூக்கிடுங்க. கரெக்ட், ஓகே, ஃபைன், வெரி குட். கவனிக்கிறீங்களான்னு பார்த்தோம். ஓகே, இப்போ எல்லாரும் கவனிக்கிறீங்க, சந்தோஷம். சரி, பகவான் சத்யசாய் பாபா அவதரித்த, பகவான் ஸ்ரீ சத்யசாய் அவதரித்த இந்த 100 ஆண்டு கால
கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் உலகத்தில் கோடான 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 கோடி மக்களில் ஒரு குறிப்பிட்டப்பட்ட ஒரு சிறிய நம்பர்ஸ் அளவான மக்களை சுவாமியின் இல்லை. எதுக்காக தம்பி அம்மாலாம் கொஞ்சம் இதை அதை போட்டு விடுங்க. இது ஒன்றை மட்டும் அணைத்தால் போதும். அந்த இது ரெண்டும் இணைந்ததா? ப்ளீஸ் இதை போட்டு ப்ளீஸ். ஐயா பரவாயில்ல தம்பி. ஓகே. ராமர் ஸ்ரீ கோதண்ட ராமர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? இல்லை. என்ன அப்படி ஒரு ஆர்கனைசேஷன்? இல்லை. கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ண இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரா? இல்லை. ஷிரடி பாபா அவருடைய காலத்தில் ஷிரடி சாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படி ஏதாவது ஆரம்பிச்சாரா? இல்லை. பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா ஸ்ரீ சத்ய சாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சார். ஆமாம், எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ வெரி 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 எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகே. ஓ அப்போ ஃபர்ஸ்ட் எதுக்காக இப்படி ஆரம்பிக்கிற? பகவான் ஸ்ரீ சத்ய சாய் ராமராக இருந்தபோது ஆரம்பிக்காத ஒரு ஆர்கனைசேஷன், கிருஷ்ணராக இருக்கும்போது ஆரம்பிக்காத ஒரு ஆர்கனைசேஷன், ஷிரடி சாயா இருந்தபோது ஆரம்பிக்காத ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா எதுக்காக ஆரம்பிக்கிறார்? அது முதல். இதுல பலவிதமான கருத்துக்கள் சுவாமியை சொல்லியிருக்காரு, பலவிதமான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம படிச்சோம்னா, எனக்கு பிடித்த விஷயம் என்னன்னா, சுவாமி எப்பெல்லாம் அவதரிக்கிறார், எஸ் எப்பெல்லாம் தர்மம் சற்று கஷ்டப்படுதோ, அந்த டயத்தில் அதர்மம் கொஞ்சம் தலை தூக்குதோ, தர்மத்தை நிலைநாட்ட சுவாமி அவதரிக்கிறார். உண்மை. அந்த தர்மத்தை நிலைநாட்ட சில அசுரர்களை வதம் செய்ய இரண்யகசிபுவாக இருக்கலாம், நரசிம்மராக வந்த சுவாமியாக இருக்கலாம், ராவணனை வதம் பண்ண வந்த ராமராக இருக்கலாம், கம்சனையும் மற்றவர்களையும் வதம் பண்ண வந்த கிருஷ்ணராக இருக்கலாம். இப்படிப்பட்ட வதங்களை செய்வதற்கு அவர்கள் அவதரித்தது ஏதோ குறிப்பிட்ட நபர்களை மட்டும் வதம் செய்தால் தர்மத்தை நிலைநாட்ட முடிந்தது. இந்த கலியுகத்தில் இந்த அசுரர்கள் ராவணனை போல, கம்சனை போல, இரண்யகசிபுவை போல, மற்ற அசுரர்கள் கும்பகர்ணனை போல, இந்த குணங்கள் அசுர குணங்களாக நமக்குள் இருக்கும் போது, ஒரு ராவணனை வதம் பண்ணா மாதிரி நம் அனைவருக்குள்ளும் இருக்கும் இந்த தீய குணங்களை அழிக்கிறதுக்காகவும், நம்மளை இன்னும் தெய்வத்துக்கு நோக்கி நகரக்கூடிய நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நல்ல மனிதர்களாக, நல்ல பக்தர்களாக மாற்றவும், உலகமெங்கும் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் அன்பான, அமைதியான, ஆரோக்கியமான, ஆன்மீகமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் சுவாமி அவதரித்ததால் அவர் புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையத்தில் இருந்து கொண்டு பல ஊருக்கு, இந்தியாக்கள் பல இடங்களுக்கு சென்றிருந்தாலும், இந்தியாவை தவிர்த்து ஆப்பிரிக்காவில் கென்யாவுக்கு ஒரு முறை சென்றிருந்தாலும், அவர் உடலோடு இருந்து தரிசனம் கொடுத்த காலத்திலேயே புட்டபர்த்தியிலே இருந்த சுவாமி பல நாடுகளில் பல பக்தர்களுக்கு பல இடங்களில் காட்சி கொடுத்து இருந்தாலும், அவருடைய சாய் தொண்டர்கள் மூலம் சுவாமியின் விஷன் என்று சொல்லப்படும் உலக அமைதி, உலகத்தில் ஆன்மீக வளர்ச்சி, உலகத்தில் சந்தோஷம், துயரங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக பகவான்
ஸ்ரீ சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் என்று ஒரு ஆர்கனைசேஷனை தொடங்கி அதற்கு தலைவர்கள், உப தலைவர்கள், அதற்கு எடுத்து போட்டு சுவாமிக்கு சேவை புரிய பாக்கியமாக கருதுவர்கள், அதை பாக்கியம் என்று உணர்ந்தவர்கள், அந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் அருளிய பகவானால் இன்று நாம் அனைவரும் இங்கே இன்ற காலை அவருடைய ஆசீர்வாதத்தால், அவர் அருள் இல்லாமல் அவருடைய தாழ் பணிவது கஷ்டம். இன்று காலை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சகோதர சகோதரிகளுக்கு இன்ற சத்சங்கம் டைரக்டாகவும், சில சகோதர சகோதரிகளுக்கு இப்படி இன்டர்நெட் மூலமாக பல நாடுகளுக்கு சென்று அடைய சில நம் தவிசன் தம்பி செய்த இந்த உதவியால் இங்கு திருக்கோவிலுக்கும் இலங்கைக்கும் வர முடியாத சாய் சகோதர சகோதரிகளும் இந்த சத்சங்கத்தின் மூலம் பயனடைய பகவான் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி சொல்லி தொடங்கும். இப்போ நம்மளுடைய கடமை என்ன? நம்ம எல்லாம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து சேர்ந்து விட்டோம். ஒருவரையும் பகவான் அழைத்திருக்கிறார். இப்போ ஒருத்தரை பற்றி இன்ட்ரடக்ஷன் படிக்கும்போது அடுத்த முறை என் தம்பிக்கு நான் அன்பான்ற வேண்டுதலை கூறிக்கொள்கிறேன். நான் சொல்வது உங்கள் மனதுக்கு இது நியாயம்தான் என்று பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் என்றைக்காவது ஒரு நாள் படும் நியாயம்னு அன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். என்னன்னா, இவர் பாலவிகாஸ் குருவாக பணிபுரிந்தார், இவர் சேவை செய்தார், இவர் இந்த பதவியில் இருந்து இத்தனை காலம் இருந்து சேவை செய்தார். அந்த வார்த்தைகள் இவருக்கு பாலவிகாஸ் குருவாக இருக்கும் வாய்ப்பை பகவான் கொடுத்தார். அதுதான் உண்மை. தேங்க்யூ. சிரித்து விட்டார். அன்பாளர். இப்படிப்பட்ட அன்பாளர்களை நான் இலங்கையில் நிறைய சந்திக்கிறேன். பேச்சாளர்கள் கிடைப்பது சுலபம். இப்படி மைக்கு முன்னால் நின்று யார் வேணா பேசிடலாம். கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா கூட போதும். ஏன் அந்த வார்த்தை பேச்சாளர் என்று வைத்திருக்கிறார்கள்? நம்ம எல்லாம் ஆள்பவர். எப்படி நீ இன்னைக்குதான் ஒரு அருமையான ஒரு பஜன் கேட்ட, அழகான பழனிமலை ஆண்டவான், ஒரு அருமையான முருகன் பாடல். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. அழகான பழனிமலை ஆண்டவா, இந்த பாட்டு யார் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அருமை. என்னையாலும் ஆண்டவனே நீதானையா, நம்ம யாரு? அவர்தான். என்ன அருமையான வார்த்தை. அடியேனும் உனைப்பாட அருள்வாய் ஐயா, ஒரு அருமையான வரிகள் இன்னைக்கு காலையில கேட்டோம். அந்த மாதிரி நம்மளையும் சில பேர் ஆள்கிறாங்க. அதாவது நம்மளை யாராவது ஆள்கிறாங்களா? ஆமாம். அவர்களின் பேச்சால் நம்மளை ஆளுமை செய்தால் அவர் பேச்சாளர். அவர்களுடைய எழுத்தால் நம் சிந்தனைகளை அவர் ஆளுமை செய்தால் அவர் எழுத்தாளர். இங்கே உட்கார்ந்து இருக்காரு இந்த தம்பி, இவர் பண்பாளர். இவருடைய பண்பால், நற்பண்பால் நம்மையெல்லாம் வழி நடத்துகிறார், இல்லை பழகுகிறார். அவர் ஒரு பண்பாளர். அங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற நம்ம அண்ணா, அவர் அன்பாளர். சுவாமியும் அப்படிதான். அன்பால் நம்மை ஆண்டதனால் அன்பு வந்தது, நம்மை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. இதுவும் ரொம்ப அருமையான திரைப்பட பாடல். அன்பு வந்தது, நம்மை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, சாய் சொந்தம் வந்தது. இந்த மாதிரி இந்த சந்தோஷத்தை இங்க கிடைக்கிறது. இப்படிப்பட்ட இலங்கையில் இப்படிப்பட்ட அன்பாளர்களையும் பண்பாளர்களையும் நான் மிகுதியாக இங்கே பார்க்கிறேன். ஓகே, இப்படி நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி நமக்கு பகவான் ஸ்ரீ சத்யசாய் ஆர்கனைசேஷனில் நமக்கு ஒரு வாய்ப்பை சுவாமி அருள் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நெக்ஸ்ட், சுவாமி
அவருடைய சரீரத்தில் இருந்து தர்ஷன் தருகிறார் புட்டபர்த்தியில். யார் யாருக்கெல்லாம் இங்கிருந்து விமானத்தின் மூலம் இந்தியா சென்று புட்டபர்த்தி சென்று அவரை அந்த சரீரத்தில் சுவாமியை தரிசிக்கும் பாக்கியத்தை சுவாமி கொடுத்திருந்தாரோ அவர்கள் பாக்கியவான். உண்மை. அப்படி இங்கிருந்து இலங்கையிலிருந்து இந்தியா செல்ல முடியவில்லை என்றாலும், புட்டபர்த்தி பிரசாத நிலையம் செல்ல முடியவில்லை என்றாலும், திருக்கோயிலில் இருந்து கொண்டே நம் மனக்கோவிலில் சுவாமிக்கு ஒரு கோயில் அமைத்த உங்கள் அனைவரையும் நான் நமஸ்கரிக்கிறேன். பணிவோடு உங்களை நான் மதிப்போடு பார்க்கிறேன். இதை நான் சொல்லவில்லை. சுவாமி எங்க இருக்கிறார் அப்படின்னா, ஒரு அருமையான சாய் பஜன் அம்மா பாடுனா ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாட்டு சாய் பாபா சகல புவனுக்கே தாதான்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதை கொஞ்சம் பாடுங்க. நீங்க சேர்ந்தே பாடுங்க. சாய் பாபா அதை நீங்க பாடுங்க அழகா. சகல புவனுக்கே தாதா ஓ சாய் பாபா. நான் அழுது அதுல சில வார்த்தைகள் வரும்போது, அந்த வார்த்தைகளின் அர்த்தம் புரியும் போது, அந்த அர்த்தத்தை உணர்ந்து சாமி எனக்கு கண்ணில் தண்ணி வருது. ஸ்ருதி மட்டும் வரல, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன். வச்சன் பாடுறதுக்கே எனக்கு நான் பல பாடல்களில் கண்கலக்குறேன். உங்களோட பாடல் அருமை, குரல் அருமை. நீங்க பாடின அந்த சர்வமத பாடல் 3 பாடலுமே அதுல அந்த அல்லா நாம பஜோ. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்க பாடுற வார்த்தைகள் ஹிந்தி. சதீஷன் தவிசன் அண்ணா அவர்கள் பாடும் வார்த்தைகள், சில பஜன்கள் இந்தி வார்த்தைகள். தமிழ்நாட்டில் இருக்கும் பல பேருக்கே இன்னும் அந்த ஹிந்தி தெரியல. இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே நான் சொல்றேன். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிந்து இங்கு திருக்கோவிலில் இத்தனை அன்பாட இவ்வளவு பாடும்போது கண் கலங்குதுமா, அருமை. சரி, சாய்பாபா சகல புவனுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க, வந்ததை பாடுங்க. ஓகே இல்லையா? அந்த பாட்டு ட்ரை பண்ணுங்க. சரி, ரூப மனோகர கமலாகாந்தா யுக அவதார் சாய்பாபா அதெல்லாம் விட்டுருங்க. இப்பதான் மெயின் மேட்டருக்கு வருது. சரி, ஒரே ஒரு லைன் பாடுங்க. ஷிரடி பர்த்தி ஹிருதய நிவாசி பிரசாந்த் சுந்தர சாய். இவ்வளவுதான் பாடு. இந்த ஒரு லைன் பாடலாம் இல்லையா? ஷிரடி பர்த்தி ஹிருதய நிவாசி பிரசாந்த் சுந்தர சாய். இந்த பாட்டு இது நீங்க பழகிடுங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, சாய் பாபா ஏதோ ஆந்திர பிரதேசத்துக்கு மட்டும். இப்போ இங்க இருக்கிற கார்ல எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். கார் பின்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், தவிசன். அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஈஸ்டர்ன் ரீஜனா நார்த்தன் ரீஜன் காரா இல்லையா, கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி சுவாமியை சுருக்காதீர்கள். அவர் ஏதோ இந்தியாவுக்கு மட்டும்தான். அப்படியா? இந்தியாவில் இருக்கும் சாய் டிவோட்டீஸ்க்கு மட்டுமா? புட்டபர்த்திக்கு மட்டுமா? பிரசாந்த் நிலையம் மட்டுமா? இல்லை இல்லை இல்லை. சாய் பாபா சகல புவனுக்கே தாதா. அவர் ரூபம் எப்படி இருக்கு? மனோகரமா இருக்கிறது. கரெக்ட். கமலாகாந்தா அதெல்லாம் விட்டுரும். யுக அவதார் சாய்பாபா நம்ம மேட்டருக்கு வரும். அவர் ஷிரடியில இருந்தாரு, பர்த்தியிலும் இருந்தாரு. ஆனால் அவர் எங்க நிவாசம் பண்ணுகிறார்னா ஹிருதய நிவாசி. அந்த பாயிண்ட் தான் நமக்கு வேணும். அதை நான் திருக்கோவிலில் உள்ள சாய் சகோதர சகோதரிகளை பார்க்கிறேன். அதான் நீங்க எப்படி என் மனசுல, என்னுடைய மனசுல சுவாமி இருக்காரு. இதுதான் நம்மளுடைய பிரசாந்தி நிலையம். திருக்கோவில் மட்டும் இல்லை, இலங்கை மட்டும், உலகமெங்கும். இப்போ நம்ம சுவாமி பிசிக்கலா புட்டபர்த்தியில இருந்த சுவாமி இப்போ நம்ம ஒத்தொத்தர் மனசுக்கும் வந்த பிறகு நம்ம எல்லாரும் 2 விஷயம் முயற்சிக்கணும். முதல் விஷயம், நானே நானா. யாரோ தானா தெருவில் போயிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தனா இருந்தேன். ஆர்கனைசேஷன்ல பால விகாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நானே நானா யாரோ தானான்னு.
பாலவிகாஸ்க்கு சேர்ந்த பிறகு மெல்ல மெல்ல மாறினேன். என்ன பாட்டு! என்னை நானே இந்த கெட்டவனா இருந்து கோபப்பட்டு இருந்த ஒரு கிருஷ்ணமூர்த்தி, என்னை நானே மறந்தேனே, இப்போ நான் இப்படி ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கு முயற்சி தினந்தோறும் செய்வதற்கு பாக்கியம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வழிகாட்டிய என் பாலவிகாஸ் குருவும் ஸ்ரீ சத்யசாயி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் சுவாமிக்கும் நன்றி சொல்லி, இந்த பொன் காலை பொழுதுல திருக்கோயில் பக்தர்களோட இந்த சத்சங்கத்தில் நம்ம அடுத்த கட்டம் என்னன்னா, மெல்ல 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 நாம் மாற வேண்டும். ஏன்னா ஒரேடியா மாறுறது கஷ்டம். சினிமாவில் இன்னொரு பாட்டு, பாதி மனதில் தெய்வம் இருந்து காத்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. எல்லா மனசுலையும் இப்படிதான், ஒரு பக்கம் தெய்வம், ஒரு பக்கம் மிருகம். அந்த காலத்து நம்ம பெரியவர்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வழிகாட்டும் பெரியவர்களை பார்த்தீங்கன்னா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா. அவங்களுக்கெல்லாம் மிருகம் அடங்கி, அமைதி தெய்வம் மனதை கோவில் கொண்டதடா. கோவில்ல அப்படியே அமைதி தெய்வம் சுவாமி, கோவில்ல அப்படியே மனதம் என்று கோவில்ல அப்படியே கோவில் கொண்டதுனால நம்மளுடைய சீனியர்ஸ் பெரிய நமக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்காங்க. இப்போ இருக்கிற பாட்டை என்ன இருக்கு, அதே பாட்டு தான் இப்போ இருக்கிற கவிஞர் எழுதிடும் போது இதே பாட்டு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். மிருகத்தை கொன்று கடவுளை வளர்க்க பார்க்கிறோம். கடவுளையே இரையாய் தின்று இந்த மிருகம் மட்டும் வளர்கிறதேன்னு ஒரு வருத்தப்படுற காலத்தில் இந்த மிருகத்தை அடக்கி வைத்து தெய்வத்தை மனது ஃபுல்லா அந்த தெய்வ ஒளி பரவ அப்பப்போ இப்படி ஒரு சத்சங்கத்திலும் இப்படிப்பட்ட பஜனைகளிலும் இந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்லும் நாம் கலந்துக்கும் போது மெல்ல மெல்ல மாறுகிறோம், கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ எப்படி நாம் ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டு கடையில போய் ஒரு லட்டு வாங்கி சாப்பிட்டு, ஆகா என்ன அருமையான லட்டு, இந்த ஆகா தான் நம்முடைய சாராம்சம். ஆகா அருமையான லட்டு, ஆகா அருமையான திரைப்படம், ஆகா அருமையான பஜன், ஆகா அருமையான சாய் பக்தர், ஆகா அருமையான சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ். ஏதோ வெறும் சிகப்பு துணியை மட்டும் விரிக்காமமா, அதுல சுவாமி வரும் பாதையில அந்த ஏரிக்கரை பூங்காற்றேன்னு ஒரு பாட்டு, அதுல பாதமலர் நோகும் சுவாமி நடக்கும் பாதையெல்லாம் பூ விரிச்சோம், அந்த மாதிரி ஓடம் போல் ஆடுது மனசு, ஓடித்தான் போனது வயசு. அந்த மாதிரி சுவாமி பாதம் நடக்கும் வழியெல்லாம் பூ போட்ட அருமை அருமை. இந்த சேவையை செய்த சகோதரரோ சகோதரியோ இந்த வாய்ப்பை சுவாமி கொடுத்த அந்த வாய்ப்பை சந்தோஷமா செஞ்சிருக்காங்க. மேல அந்த சுவாமியை டெக்கரேஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை சுவாமி யாருக்கோ கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாய் போடுறதுக்கு யாருக்கோ ஒரு சுவாமி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த பாயெல்லாம் போட்டிருக்கு. ஃபேனை போடுறதும் ஃபேன் அணைக்கிறதும் தோரணம் கட்டுறதுக்கும் சுவாமி அவருடைய ஆசீர்வாதம் உலகமெங்கும் இருக்கும் அனைவருக்கும் போய் சென்று சேர நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தருணத்தில் அந்த பாக்கியத்தை அந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு அந்த அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும் சகோதர சகோதரிகளை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு என் நமஸ்காரங்கள். இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற சாய் ஃபேமிலி இப்போ இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வரும் சாய் சகோதர சகோதரிகள் எப்பவுமே, அதுவும் சுவாமி ஸ்டூடெண்ட்னு ஒருத்தர் எந்த ஸ்டூடெண்ட் பேசினாலும், சாய் அன்பர்கள் பேசினாலும், சுவாமியிடம் நேரா பழகியவர்கள் வந்தால் உள்ள கோவிலில் சுவாமியை தீபமாக ஏற்றி வைத்து பிரகாசமாக அந்த சுவாமி சுடர் விட்டு எரியும் திருக்கோவில் சாய் சகோதர சகோதரிகள், நாங்கள் தான் சுவாமியை நேரில் பார்த்ததில்லை, நாங்கள் தான் சுவாமியிடம் பேசியதில்லை, எங்களுக்கு அந்த பாக்கியம் அவருடைய சரீரம் மூலியமாக கிடைக்கவில்லை என்றாலும் இவருக்கு கிடைத்திருக்கிறது.
அதில் ஏதாவது சில அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்ள மாட்டாரா என்று ஏங்கும் எத்தனை சகோதரர்கள் கை தூக்க முடியுமா? பார்த்துக் கொள்ளுங்கள் ஐயா. இப்படி அனைவரும் மனதிலும் இருப்பதால் இந்த தருணத்தில் நாம் சாய் ஃபேமிலி, உலகமெங்கும் இருக்கும் சாய் ஃபேமிலி அப்படின்ற ஒரு தலைப்பில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை, சுவாமி கொடுத்த ஆசீர்வாதத்தை சொல்லி இந்த தலைப்புக்கான விஷயத்தை, அதற்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அருமையா? நம்ம சத்யசாய் ஆர்கனைசேஷன் சென்னையில் ஆல் இந்தியா பிரசிடென்ட் இருக்காரு. அவர் கீழே சவுத் இந்தியா பிரசிடென்ட், நார்த் இந்தியா பிரசிடென்ட்னு இருக்காரு. அது கீழே ஒரு ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாடு, கர்நாடகா அந்த ஸ்டேட் பிரசிடென்ட் இருக்காரு. அந்த ஸ்டேட்டுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருக்காரு. இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் கீழே சென்டர் ஹெட்ஸ் இருக்காங்க. இப்படி இவர்கள் அனைவரும் சாமியின் ஸ்ரீ சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல சர்வீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை சாமி கொடுத்திருக்காரு. சந்தோஷமா செய்யறாங்க. சரியா? சில இந்த சேவை செய்ய வரும்போது சில நாட்களில் நமக்கு ஃபேமிலி வேலைகள் வந்துடும். வீட்டு வேலை ஏதாவது. அப்போ நம்ம வீட்டு வேலையை செய்யணுமா இல்ல ஆர்கனைசேஷன் வேலையை செய்யணுமா? மாதம் தமிழ்நாட்டில் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ்க்கெல்லாம் சுந்தரம்ன்ற சென்னையில் இருக்கும் கோவிலில் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் மீட்டிங் ஒன்று நடக்கும். அந்த வருடம் அப்படிப்பட்ட மாதாந்திர மீட்டிங்க்கு தமிழ் என்ன வார்த்தை நீங்க வச்சிருக்கீங்க? மீட்டிங், கூட்டம். ஓகே, கூட்டம். அப்படி ஒரு சாய் அன்பர்களின் கூட்டம் ரெகுலரா நடக்குது. அதுல யாராவது ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசுவார். டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டுக்கெல்லாம் நம்ம இதை செய்யணும், அதை செய்யணும், இன்னும் இதை பெட்டரா செய்யலாம், நல்லது. இப்படி வெறும் பேச்சாளர்கள் மட்டும் பேசுவதை விட டிராமா போடலாமா? வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல இந்த கருத்துக்களை தெரியப்படுத்தலாமா அப்படின்னு சர்வேஸ்வரன் என்று மிக மதிப்புக்குரிய ஒரு அண்ணாவும், எஸ்.ஆர். சந்திரசேகர் என்று எனக்கு மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணாவும், ரெண்டு பேரும் பிரசாந்தி நிலையத்தில் வெஸ்டர்ன் கேண்டீன் அப்படின்னு ஒரு கேண்டீன் இருக்கு. எத்தனை பேர் பிரசாந்தி நிலையம் போயிருக்கீங்க? ப்ளீஸ் கை தூக்க முடியுமா? ஓ கிரேட், வண்டர்ஃபுல். அதுல சவுத் இந்தியன் கேண்டீன் இருக்கு, நார்த் இந்தியன் கேண்டீன் இருக்கு, வெஸ்டர்ன் கேண்டீன் இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா போக வேண்டிய இடம். ஏன்னா அங்கதான் பிரசாதம் கிடைக்கும். சரி, எனக்கு பிடிச்ச இடங்கள் குல்வந்தாளுக்கு அப்புறமா, சுவாமிக்கு அப்புறமா இதெல்லாம் எனக்கு நான் என்ன உண்மையை இப்படி அவரு எனக்கு அந்த வெஸ்டர்ன் கேண்டீன்ல ரோஸ் மில்க் என்று இருக்கும். எத்தனை பேருக்கு ரோஸ் மில்க் தெரியும்? கை தூக்க முடியுமா? ஆஹா, இந்த பசங்களும் கை தூக்கிட்டாங்க. அருமை அருமை. அங்க ஒரு ரோஸ் மில்கை குடிக்கணும்னு ஒரு ஆசை. இதுக்காக நான் அந்த கடகடன் போறேன். டைம் என்னன்னா 9:50. ஓகே, கரெக்ட். ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்காக நான் வெஸ்டர்ன் கேண்டீன் போனேன். ரோஸ் மில்க் வாங்கிட்டேன். பார்த்தா சாய் சகோதரர்கள் எஸ்.ஆர். சந்திரசேகர் அண்ணாவும் சர்வேஸ்வரன் அண்ணாவும் உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க அங்க அந்த கேண்டீன். என்னுடைய டைம் அப்போதான் ராகு தசை நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ரோஸ் மில்க வாங்கணுமா, ஏதோ டேபிள்ல ஓரமா போய் குடிச்சோமான்னு இல்லாம நான் இவங்க டேபிள்ல போய் உட்கார்ந்து அண்ணா அப்ப அவங்க ரெண்டு பேர் ஏதோ வரப்போற அந்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் மீட்டிங்க்கு என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. நான் ரோஸ் மில்க ருசிச்சு குடிக்கிறேன். என்ன சில்லுன்னு இருக்குப்பா, என்ன ஸ்வீட்டா இருக்கு, ஆஹா என்ன அருமையா இந்த ரோஸ் மில்க். ரோஜா பூவின் எசன்ஸும் பாலும் சர்க்கரையும் சேரும்போது இப்படி பஜனையில இந்த தபலா, ஹார்மோனியம், கஞ்சீரா, நம்மளுடைய இதுக்கெல்லாம் மேல நம்ம பிரார்த்தனை பக்தி எல்லாம் சேர்றவங்க எப்படி ஒரு ரோஸ் மில்க் சேருதோ அந்த மாதிரி இதெல்லாம் ரசிச்சு குடிக்கும் போது இவங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு டிபேட் வச்சுக்கலாம். டிபேட் அப்படி என்றால் தமிழில் பட்டிமன்றம். பட்டிமன்றம்னு உங்களுக்கு புரியுதா? இந்த ஊர்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. பட்டிமன்றம் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்க முடியுமா?
ஓ இவ்வளோ போதும், இவ்வளோ பேர், ஆகா. பட்டிமன்றம்னா ஒரு தலைப்பை கொடுத்து விடுவார்கள். அந்த தலைப்புக்கு ஆம் ஓம் என்று ஒரு 3 பேரும், இல்லை என்று மறுத்தும், இல்லைன்னா ஒரு தலைப்பை 2ஆ பிரிச்சிருவாங்க. அப்பா அம்மாக்கள் மீது அதிக பாசத்துடன் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அவங்களுக்கு அன்னைக்கு டைம் பாஸ் பண்ணணும். ஒரு வீட்டில் பொன் குழந்தை இருக்கலாம், ஒரு வீட்டில் ஆண் குழந்தை இருக்கலாம். இதுல என்ன ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு ஒரு பொழுத போக்கணும், இன்னைக்கு டிவியில ஒரு ப்ரோக்ராம் வரணும். வாங்க நீங்க இப்போ பொன் குழந்தைங்க தான், நல்ல குழந்தைங்கன்னு நீங்க பேசுங்க. எப்படின்னா நாங்க ஒருத்தர் ஒரு பாஸ்கர், யாரோ ஒருத்தர் பெண் குழந்தைகள் தானே, அந்த மாதிரி ஒரு டிபேட் வைக்கலாமான்னு 2 பேர் பேசினாங்க. அப்பயாவது நான் சும்மா இருந்திருக்கணும். பெரியவங்க பேசுற இடத்துல நமக்கு என்னப்பா வேலை, ரோஸ் மில்கை குடிச்சோமா போனோமா. நான் என்ன பண்ணேன், அண்ணா சூப்பர் ஐடியா அண்ணா, பாப்பா வா, இப்போதான் கதை ஸ்டார்ட் ஆகுது, வா அண்ணா. டெய்லி இந்த மாதிரி ஸ்பீச்சை கொடுக்கறதுக்கு பதில் ஒரு 3 பேர் ஃபாரும் ஒரு 3 பேர் அகெயின்ஸ்டும் அந்த மாதிரி பேசலாம் அண்ணா. தலைப்பு என்னன்னா, நானா கேட்டேன், நாவில் சரஸ்வதி நற்துணையாகன்னு இருக்கு. சரஸ்வதி இல்லைன்னா இதான் கதி. நம்ம நாக்கில் தேவையில்லாத கேள்விகள் வரும். சரி, அவங்க 2 பேர் முகத்திலையும் ஒரு சந்தோஷ புன்னகை. அப்படியே ஆடு தானா மாட்டுதுப்பான்னு. நாங்க வச்சிருக்கிற தலைப்பு ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டிஸ் முக்கியமா, ஃபேமிலி ஆக்டிவிட்டிஸ் முக்கியமா அப்படின்னு ஒரு தலைப்புன்னு சொன்னார். இப்பயும் நான் சும்மா இல்லை, ஆஹா, இந்த வார்த்தை தாங்க, ஆஹா ஆஹா, என்ன அருமையான தலைப்பு. ஒரு 3 அப்போ என் மனசுக்குள்ள தோணுது, சுந்தரம் கோவில்ல இது நடக்க போகுது. ஆல் இந்தியா பிரசிடென்ட் இருப்பாரு, ஸ்டேட் பிரசிடென்ட் இருப்பாரு, டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. 3 பேர் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டிஸ் தான் முக்கியம்னு பேச போறாங்க. சுவாமி தான் முக்கியம், சர்வீஸ் தான் முக்கியம்னு அந்த 3 பேர் கொடுத்து வச்சவங்க. எதிர்க்க ஒரு 3 பேர் உட்கார்ந்து ஃபேமிலி ஆக்டிவிட்டிஸ் தான் முக்கியம்னு பேச போறாங்க. யாரு பாவம், எந்த பையன் அதில் மாட்ட போறானோ. சரி, நமக்கு என்ன, நம்ம ரோஸ் மில்கா குடிப்போம். குடிச்சு சிரிச்சதுக்கு நன்றி, ரசித்ததால் சிரிப்பு வந்தது, சந்தோஷம். இப்போ இதோட நான் நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. நான் திரும்பி அந்த அண்ணாவை கேட்கிறேன், அண்ணா ஃபேமிலி ஆக்டிவிட்டிஸ் தான் முக்கியம்னு பேசுறதுக்கு 3 பேரை பிடிச்சிட்டீங்களான்னா அப்படின்னு கேட்டேன். எஸ்ஆர்சி அண்ணா இல்லை, இன்னும் 3 பேரை பிடிக்கல. ஆனால் பிடிக்கலைன்னா தமிழில் என்ன அர்த்தம்னா, இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை, அவர்கள் யார் என்று இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த தமிழ் தாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் பேசுவது உங்களுக்கு, நான் கதைப்பது உங்களுக்கு புரிகிறதா? சரி, சந்தோஷம். ஓகே முருகா, தமிழில் கதைப்பதற்கே நான் இந்த பாடுபடுகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கெட்டு போய் என் தமிழ். சரி முருகா, கண்டினியூ. இதோட நான் நிறுத்திருக்கலாம், ரோஸ் மில்கை குடிச்சு. திரும்பி அண்ணா அவங்க 2 பேருக்கு நான் மன ஆறுதல் சொன்னமா. என்ன ஆறுதல்னா, அண்ணா கவலைப்படாதீங்கன்னா, சுவாமி உங்களுக்கு அந்த அணி தலைவரையும் 2 பேரையும் சுவாமி உங்களுக்கு அனுப்பி வைப்பார். நான் என்ன கிருபானந்த வாரியாரா? நான் என்ன கோவில் பூஜாரியா? நான் என்ன இவங்களுக்கு சொல்றது? இவரை சுவாமி அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எஸ்ஆர்சி அண்ணா சொல்றாரு, ஏன் ஃபியூச்சர் டென்ஸில் பேசுகிறீர்கள்? சுவாமி அனுப்பி வைப்பார் அப்படின்னு ஏன் சொல்றீங்க கிருஷ்ணமூர்த்தி அண்ணா? அனுப்பிச்சு வச்சு விட்டார் அப்படின்னு. அப்போதான் எனக்கு கதையில சூடு பிடிக்குது. அடடா, நம்ம எங்க வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு. என்னன்னா சொல்றீங்க, அந்த அணி தலைவரே நீங்க தான்ப்பா அப்படின்னு. எந்த அணி? ஃபேமிலி வேலைகள் தான் முக்கியம், ஆர்கனைசேஷன் வேலைகளை விட ஃபேமிலி வேலைகள் தான் முக்கியம் என்ற தலைப்பை பேச போகிய தலைவர், அந்த அணி தலைவர் நீங்கள் தான். நீங்களே பார்த்து 2 உங்கள் அணி மெம்பர்களை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். இது சுவாமியா நாங்க வேண்டினோம். அண்ணா இப்ப நான் எந்த தேதியில நீங்க வச்சிருக்கீங்க, அந்த தேதியில நான் இலங்கை போறேன் அப்படி எதுவும் சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் எந்த தேதின்னு சொல்லல.
அதை ஒத்துக்கொண்டு தான் இல்லைண்ணா நான் ஆல் இண்டியா பிரசிடென்ட்லாம் இருப்பாரு, ஸ்டேட் பிரசிடென்ட்லாம் இருப்பாரு. எப்படின்னா ஃபேமிலி வேலைகள் தான் முக்கியம், ஆர்கனைசேஷனை விட ஃபேமிலி முக்கியம்னு எப்படின்னா நான் பேசணும். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? கிருஷ்ணமூர்த்தி பால விகாஸ்ல இருந்திருக்கீங்க, குருவா இருந்திருக்கீங்க, சாமி கிட்ட படிச்சிருக்கீங்க, சாமி முன்னாடி பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு டிபேட்டை நீங்க தானே சொன்னீங்க. அருமையான டாபிக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களா இல்லையா கிருஷ்ணமூர்த்தி? அண்ணா அது தெரியாம ரோஸ் மில்க் குடிச்ச ஒரு அவசரத்துல ஏதோ உங்களை ஊக்குவிக்கிறேன்னு நினைச்சிட்டு ஏதோ இப்படி தூக்க வச்சுட்டேன்னா ஏதோ கேட்டு பார்த்தேன். அவங்க ஒத்துக்கவே இல்லை. எங்களுக்கு சுவாமி அனுப்பிச்சு வச்ச தலைவர், அந்த அணி தலைவர் நீங்க தான், 2 பேரை புடிங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கன்ஃபார்ம், நாங்க மெசேஜ் அனுப்பிச்சிடுறோம், டாபிக் டன், கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் குடிச்ச ரோஸ் மில்க்கு கூலாகவும் இல்லை, பால் சூடா இருக்கிற மாதிரி இருக்கு. ரோஸ் மில்கே இப்படி அடடா குடிக்கிற சந்தோஷமே முருகா. சரி, எனிவே இது விதமா நான் சாய் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேரை கேட்டு பார்த்தேன். அப்பா இந்த மாதிரி ஒரு டிபேட் நடக்க போதுப்பா சுந்தரத்தில், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இவங்க முன்னாடிலாம் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸை விட ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த தலைப்பில் பேசணும். நீங்க 2 பேர் என் டீம்ல வரீங்களா? அண்ணா நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அண்ணா என்ன முடிங்க. எல்லாம் தலைதெரிச்சு ஓடுறாங்க. இந்த நியூஸ் வேற பரவுது. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா பிள்ளை பிடிக்கும் வேலையில் இறங்கி இருக்கிறார், 2 நபர்களை தேடுகிறார். அவர் ஏற்கனவே மாட்டிக்கொண்டதால் இன்னும் 2 பேரை மாட்டிக்கொள்ள தேடுகிறார். ஜாகிரதை போட்டாச்சு எல்லா இடத்தும். இவர் தான் போட்டோ, இவரை நேரால் பார்த்தால் ஓடிவிடுங்கள், அந்த மாதிரி ஒரு போட்டு பிரபலப்படுத்துறேன். அவன் என்ன, யாருக்காவது நான் ஃபோன் பண்ணாலோ ஃபோனை எடுத்து, உங்களுக்குலாம் இப்போ ஃபோனில் ஏதோ ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் அழைத்த நபர் இப்போது பிஸியாக இருக்கிறார். அந்த மாதிரி அவனே சொல்றான், சாய்ராம் நீங்க அழைத்த நபர் இப்போது பிஸியாக இருக்கிறார், நீங்கள் 1 மாதம் கழித்து என்னை கூப்பிடுங்கள் அப்படின்னு வைக்கிறேன். அவன் கட் பண்றான். என்னடா 2 பேர் கிடைக்க மாட்டாங்க. சாமி என்ன சாமி என்னை இப்படி நிறுத்திட்டீங்க. சரி, இப்படி ஒரு சிச்சுவேஷன். நான் தான் அங்கே போய் வாய் விட்டேன். டிபேட், அருமையான டிபேட்டு, பேச்சாளர்கள் வேணாம் தெரியாம சொல்லிட்டேன். நான் என் விரலுக்கு வைத்த வீக்கத்தில் இருந்திருக்கணும் சாமி, இப்படி ஒரு இது பண்ணிட்டேன்னு. சாமி எத்தனையோ முறை கனவுல வந்து நிறைய கருத்துக்களை, வழிகாட்டுதலை சொல்லி நிறைய முறை சில ஸ்பீச் ப்ரோக்ராமுக்கு வேண்டிய கண்டென்ட் எல்லாம் கொடுத்து எத்தனையோ முறை வாழ்க்கைக்கு வழிகாட்டி, பல பிரச்சனைகளில் வழிகாட்டி, எத்தனையோ மிராக்கிள்ஸ், எத்தனையோ ட்ரீம்ஸ். அது சுவாமியின் ஆசீர்வாதத்தில் பல தரம் நடந்திருக்கு. ஸோ அன்னைக்கு நினச்சேன், சரி சுவாமி நம்ம கனவுல வந்து நமக்கு வழிகாட்டுவார், எந்த 2 பசங்களை பிடிக்கலாம், எந்த கண்டென்ட்டை எப்படி இதுக்கு எழுதலாம். சாமியை பிரார்த்தனை பண்ணி சாய் காயத்ரி சொல்லி தூங்குறோம். இன்னைக்கு கனவுல சாமி வருவார். கனவுல எல்லாம் வருது, சாமியே வரல. சாமி என்னடா அது, காத்தால ஏந்து பார்த்தா காத்தால ஆச்சு. பூஜை பண்ணுறோம், காத்தால ஓம்காரம் சொல்கிறோம், அஷ்டோத்திரம் சொல்கிறோம். ஏதாவது ஐடியா கிடைக்குமா, பேசணுமே ஆண்டவா, ஏதாவது பேசணுமே. கண்டென்ட்டே வரல. நாட்கள் ஓடுது, வாரங்கள் ஓடுது. நான் என் அணியில் டீம் மெம்பர்ஸும் இல்லை, என்ன பேச போறோம்னு கண்டென்ட்டும் இல்லை, பயம் மட்டும் இருக்கு. எப்படி பேச போறோம் சாமி அப்படிங்கிறது. இப்படி ஓடிக்கொண்டு இருந்த காலகட்டத்தில் இன்னும் 2 வாரத்துல ஈவெண்ட், இன்னும் டீம் இல்லை, இன்னும் 2 வாரத்துல டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் மீட்டிங். சர்வேஷன் அண்ணா ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, என்ன கிருஷ்ணமூர்த்தி உங்கள் அணிக்கு சாமி கொடுத்துட்டாரா? சாமி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பைக்கு என் வாயிலிருந்து என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை சர்வேஷன் அண்ணன். அதையும் சாமியை கொடுப்பார். அவர் போனை கட் பண்ணிட்டார். இதுக்கு மேல கொஞ்சம் பேசினா இவன் இல்லைன்னா நான் முடியாது ஏதாவது சொல்ல போறானே, அவரு கட் பண்றாரு. சரி, அன்னைக்கு ராத்திரி சாமிகிட்ட மன்றாடி, அப்பா சாமி இது எப்படி நான் நிக்கிறேன்னா, சிவபெருமான் படம் ஒன்று வருது. அந்த காலத்துல இந்த குழந்தைங்களாம் அந்த படம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. மதுரையில ஒரு பாடகர் வந்து ஒரு நாள் போதுமான்னு பாடுவார். எனக்கு இணையாக இந்த தர்பாரில் எவரும் உண்டோ அப்படின்னு பாடுவார். பாலையாவை நடிச்சிருப்பார் அந்த படத்துல. அப்புறம் அவர் வீட்டு திண்ணையில வந்து சிவாஜி கணேசன் உட்கார்ந்து நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமேன்னு பாடுவார். அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் வந்து அந்த திண்ணையில பாடுறதுக்கு முன்னாடி எந்த பக்தரோட காம்படிஷனோ அந்த பக்தர் அந்த சிவன்ல போய் சிவனுக்கு சரணாகதி அடைஞ்சு, ஐயா என்னை காப்பாத்து, இந்த பாடகர்கிட்ட போய் நான் எப்படிப்பா போட்டி போட்டு ஜெயிக்கிறது,
அப்படி ஏதாவது தோத்து போனால் இந்த அவமானம் இல்ல இதனால வர கெட்ட பேர் எல்லாம் உனக்கு அது எனக்கன்றி உனக்கு அப்படின்னு போய் அந்த மாடிப்படி அந்த அவருடைய வாசப்படியில தலையை வச்சு சிவனே உழுவார். அப்புறம் தான் இந்த சிவாஜி கணேசன் வந்து இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு அப்போ பாலையா வந்து கேட்பார், இப்படி ஒரு சனம் பறவைகள்லாம் நிற்கும், கடல் அலைகள் நிற்கும், மரங்கள் ஆடுறது நிற்கும், அப்படி சர்வ ஜீவநாடிகளும் நின்று வந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. அப்படி இருந்தது பஜன். இன்னைக்கு பஜன் அப்படி இருக்கு. அப்படி ஒரு சனம் நம்மளை வந்து அப்படியே நம்மளை அறியாம கைத்தட்டல், நம்மளை அறியாம எல்லாரும் பேக் சிங்கிங் அப்படி வர வைக்கிறதுக்கு, ஆஹா சுவாமி இப்படி ஒரு குரலை கொடுத்துருக்கீங்க, ஒரே ஒரு கோல்டு வந்தா குரல் காலி. இன்னும் நான் நல்லா பாடுறேன்ற ஒரு அகந்தை வந்தால் அடுத்த நாள் அவர் டக்குன்னு அந்த வார்த்தையை மடங்க வச்சிடுறாரு. இல்லை நமக்கு அந்த இடத்துல ஏதாவது தொண்டை கரகரப்பு ஏதாவது ஒன்று. அதுக்காக ஒரு முறையும் நம்ம தபலா வாசிக்கிறோமா, இதை கொடுத்துருக்காரா, எல்லாத்துக்கும் நம்ம சாமி கொடுத்த பாக்கியம்னு நினைச்சுக்கிறது தான் கரெக்ட். அவர் கொடுத்த அவருடைய இப்போ ராமர் இங்கே இலங்கைக்கு வர்றதுக்கு அந்த குரங்குகளுக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுத்து நீங்கள்லாம் பிரிச்சு கட்டுங்கன்னா கட்டுறாங்க. கம்மிங் டு த பாயிண்ட், அன்னைக்கு நைட் ஐயா ஏதாவது தப்பு நடந்துடுதுன்னா, ஐயா சுவாமி ஐயா இப்போ 2 வாரத்துல ப்ரோக்ராம், என்னை காப்பாத்துங்க சுவாமி, கெட்ட பேர் வந்துடக்கூடாது சுவாமி, தூங்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக், நம்மெல்லாம் சாய் டிவோட்டியா சத்ய சாய் ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டோம். நம்ம உள்ளத்துல சாமியை வச்சிருக்கோம், இண்டிவிஜுவல் சாதனை பண்றோம். நம்ம என்ன பண்ணணும் அந்த தலைப்புல பேசுறோம், அதை மறந்துடக்கூடாது தலைப்பு. இப்போ சுவாமி தூக்கத்துல அந்த கனவுல அருமையான கனவு, சுவாமிக்கு பாத சேவை பண்ற மாதிரி ஒரு அருமையான கனவு. அதுல சுவாமி கேட்கிறேன், என்ன கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருக்க? சுவாமி மனசெல்லாம் ஒரே கஷ்டமா இருக்கு சுவாமி, இன்னும் 2 வாரத்துல பட்டிமன்றம். வெரி குட், இன்னும் டாபிக்கே சொல்லலை, அதுக்குள்ள சுவாமி வெரி குட்ங்கிறாரு. சரி சொல்லுவோம். சுவாமி டாபிக் ஆர்கனைசேஷனல் ஒர்க் இம்பார்ட்டண்டா இல்ல சாய் ஃபேமிலி ஒர்க் இம்பார்ட்டண்டா, எது மோர் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு டாபிக் சுவாமி சொல்ற சாமி. அப்போ சுவாமி கேட்குறாரு, சாமி சொல்றாரு வெரி குட், ரொம்ப చాలా சந்தோஷம். அவருக்கு சந்தோஷம். இந்த அணிலிருந்து யாரு இத்தனை பேர் எதிர்க்க இப்படி இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து நின்னுண்டு ஸ்ரீ சத்யசாய் இன்டர்நேஷனல் சுவாமி ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸை விட ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட் எப்படி பேசுறது சுவாமி? அப்போ சுவாமி கேட்கிறாரு, who is your family கேட்டார். இது ஈஸி கொஸ்டின். உங்க ஃபேமிலி யாருப்பா தம்பின்னா, இந்த தம்பி டக்கு டக்குன்னு சொல்லுவோம், எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணா, எங்க அக்கா, என் தம்பி, என் தங்கை, எங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ். கரெக்டா தம்பி? அந்த மாதிரி நான் என் சாமி கிட்ட பதில் சொன்னேன். சுவாமி என்னுடைய ஃபேமிலினா என் மனைவி லக்ஷ்மி, என் மகன் சாய், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேசிக். இப்போ என் மகனுக்கு கல்யாணம் ஆகுது வெகு விரைவில் சுவாமியின் ஆசீர்வாதத்தில். அப்போ ஒரு மருமகன்றது எனக்கு மகளாக வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுக்கு, அப்போ நம்ம குடும்பம் நான் 3ன்றது 4. அப்போ சுவாமிகிட்ட சொன்னேன், இந்த 3 பேர் என் ஃபேமிலி, லக்ஷ்மி, சாய் கிரண், நான் ஃபேமிலி. அப்போ சுவாமி, இதுதான் நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம், நல்லா கவனிங்க, கொஞ்சம் சீரியஸா சொல்றேன். நோ, இது மட்டும் இல்லை. சாய் ஃபேமிலி உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து மனிதர்களும், அனைத்து பறவைகளும், அனைத்து ஜீவராசிகளும் சாய் ஃபேமிலி தான். ஆஹா, என்னடா இந்த மாதிரி ஒரு கருத்து, எனக்கு அப்படியே பூரிச்சு போனேன். அப்போ சொல்றேன், இந்த சாய் ஃபேமிலிக்கு சேவை செய்வதற்காக பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா ஸ்ரீ சத்ய சாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறார். எதுக்குன்னா, இதுல நம்ம எல்லாரும் அன்பர்களாக சேர்ந்து முதலில் நம்மளே கொஞ்சம் நல்லபடியா செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பர்சனல் சாதனை எல்லாம் செய்து மெல்ல மெல்ல மாறி
நம்மளை பார்த்து சில பேர்கள், ஆஹா நான் இந்த அம்மா போல இருக்கணுமே, நான் அந்த ஐயா போல வரணுமே, நான் இந்த தம்பி போல இருக்கணுமே, நான் தவிசன் போல இருக்கணுமே, சதீஷ் மாதிரி இருக்கணுமே அப்படின்னு அவர் லைஃப் should be his message. முன்னாடி his life was our message. இப்போ now our life should be his message. அந்த மாதிரி நாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் நம்மை பார்த்து மற்றவர்களும் என் குழந்தையும் இப்படி பால விகாஸ்ல படிக்கணுமே. இந்த நாளில் நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொலம்பூவில் கழகத்தின் ஒரு சில பால விகாஸ் குழந்தைங்களை சந்திக்கும் போது தொலைக்காட்சியில் சினிமாக்கள் இருக்கலாம், மொபைல் போனில் விளையாட்டுகள் இருக்கலாம், அதையெல்லாம் வாரந்தோறும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பால விகாஸ்க்காக எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சாமியின் அன்புக்காகவும் சாமியின் ஆசீர்வாதத்துக்காகவும் வரும் பால விகாஸ் குழந்தைகளின் தாய் தந்தையர்கள் குழந்தைங்க மார்க்கை எடுக்கணும், மார்க்குக்கு மேல ரிமார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. இது கூட இப்போ நம்ம ஆளும் வளரணும்னா பண்பாளராக வளரணும், அன்பாளராக வளரணும், சாய் டிவோட்டியாக வளரணும். அப்போ அப்படிப்பட்ட பால விகாஸ் குழந்தைகளை உருவாக்கும் குருமார்களுக்கு என் பணிவார்ந்த நமஸ்காரங்கள். இதை பார்த்துதான் மற்றவங்க அப்படியே இன்ஸ்பயர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம மெல்ல 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 நம்மளை மாற்றணும். ஸோ சாமி சொல்றாரு, சத்யசாய் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சுவாமி ஆரம்பிச்சது. இப்போ இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த பேச்சை தொடங்கணும். நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கோம், சத்யசாய் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இருக்கோம். நம்மளே பெட்டர் ஆக்கும். நாம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சுவாமியின் ஆசீர்வாதம் உலகமெங்கும் இருக்கும் சாய் ஃபேமிலியில் போய் சேரணும். அந்த சாய் ஃபேமிலின்றது எல்லாரோட துயரத்தையும் தீர்க்கணும். அதில் மனிதராக இருந்தாலும் சரி, மிருகங்களாக ரோடில் இருக்கும் நாய் பூனை மாடு எதுவாக இருந்தாலும் சரி, பறவைகள் மரம் செடிகள் எல்லா ஜீவராசிகளும் சாய் ஃபேமிலி தான். அவர்களுடைய கஷ்டம் துயரத்தை நம்ம போக்கணும்னா நம்ம எப்படி படிக்கணும்? நான் மட்டும் படிக்கணும், நான் மட்டும் நல்லா சம்பாதிக்கணும், நான் மட்டும் நல்ல வேலைக்கு போகணும், அது இல்லை நம்ம சாமி ஆர்கனைசேஷன்ல நம்மளை வர வச்சது. முடிஞ்சவரை ஈதல் இசைப்பட வாழ்தல், முடிந்தவரை மக்கள் சேவையை மகேசன் சேவை, பரோபகாரம் இதம் சரீரம், எல்லாம் நம்மளை சாமி கிட்ட எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம். சாமி சொல்றாரு, இப்போ நான் சொல்றேன் உனக்கு கண்டென்ட், நீ என்ன பேசணும், ஆர்கனைசேஷன் என்னென்ன பண்ணணும், சாய் ஃபேமிலிக்கு நல்ல விஷயங்கள் போய் சேர ஆர்கனைசேஷன் தேவை. அப்போ எப்படி சொல்றாரு, இதை உருவாக்கியதே சுவாமி. ஆனா தலைப்பு என்ன கொடுத்திருந்தாங்க? Which is more important? What is more important? சமஸ்த லோகா சுகினோ பவந்து. அதுக்குதான் சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் முயற்சிக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் அதை நோக்கிதான் சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது மெடிக்கல் கேம்பாக இருக்கலாம், நாராயண சேவையாக இருக்கலாம், பஜனைகளாக இருக்கலாம், உத்தரமாக இருக்கலாம், என்ன வேணா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஆர்கனைசேஷனில் நம்மளுடைய தலைவர்கள் உபதலைவர்கள் சாமியின் ஆசீர்வாதத்துடன் சில ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரும்போது அதில் நம்ம அனைவரும் சந்தோஷமாக நம்மளால் என்னென்ன கலந்து கொள்ள முடியுமோ கலந்துக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக ஆரம்பித்தோம். ஸ்டேஜ் டெக்கரேஷனாக இருக்கலாம், இப்படி பூ போடுறதா இருக்கலாம், பாய் விரிக்கிறதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எங்கெங்க நம்மளால அதில் நமக்கு தபலா வாசிக்க வருது, மற்றவங்களுக்கு தபலா கற்றுக் கொடுக்கலாம், வெரி குட். ருத்ரம் நல்லா வருது, வேதம் வருது, வேதத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், பஜன் நல்லா வருது, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஒரு எரியும் விளக்கு தான் மற்ற விளக்குகளை ஏற்ற முடியும். ஒன்லி லைட்டட் கேண்டில்ஸ் கேன் லைட் அதர் கேண்டில்ஸ். அணையாத மெழுகுவத்தியை கொண்டு போய் எரியாத மெழுகுவத்திகளை எப்படி எரியாத மெழுகுவத்தியை கொண்டு போய் அணையாதது அருமையான வார்த்தை. நான் உளறினாலும் அது அழகான வார்த்தையா இருக்கு. ஆகா, எரியாத மெழுகுவத்தியை எடுத்துக்கொண்டு போய் எத்தனை மெழுகுவத்தியை ஏற்ற முடியும்? அதனால எரியும் மெழுகுவத்தியும் அணையாத மெழுகுவத்தியுமா நாம சாமி கையில இருந்து சுடர் விடணும்ன்றது தான் இன்னைக்கு டாபிக். அப்போ சாமி சொன்னாரு, இந்த கண்டென்ட்டை எடுத்துக்கப்பா, இந்த கண்டென்ட்டே சாமி கொடுத்தாரு, இதெல்லாம் நீ பேசணும். உன் கூட நீ 2 பேரை உன் டீம்ல வச்சுக்கப்பா. ஒரு நீ சீனியர் சாய் டிவோட்டி, உன் கூட ஒரு யூத் விங்லேருந்து ஒரு பையனை எடுத்து உன் டீம்ல சேர்த்துக்கோ, நானே அது யாருன்னு ஆளை காட்டுறேன்
சதீஷ்னு ஒரு யூத் விங்கில் இருக்கிற சென்னை சவுத் லீடர் சதீஷ் சொன்னார், இவரை போய் கூப்பிடு, பால விகாஸ் ஒரு பையனை உன் டீம்ல சேர்த்துக்கோ. அது யாருன்னா எஸ்ஆர்சி அண்ணாவோட பையனே. அந்த பையன் எனக்கு ஏற்கனவே மயிலாப்பூர்ல சமிதியில் அந்த பையன் ப்ரோக்ராம் ஆனிவர்சரி நடத்துனதே நான் பார்த்துருக்கேன். அந்த பையனை சேர்த்துக்குங்க. பால விகாஸ் பையன் என்னெல்லாம் பேசணும் கண்டென்ட் சுவாமியை கொடுத்துட்டாரு. யூத் விங் சதீஷ் என்னெல்லாம் பேசணும், அவர் பேரும் சதீஷ். இந்த சதீஷின் பேர்ல இருக்கிறவங்க சாமிகிட்ட பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன். சரி, அந்த சதீஷ் என்னெல்லாம் பேசணும், நான் என்னெல்லாம் பேசணும், எல்லாம் சாமி எழுதி கொடுத்துட்டாரு. அந்த கண்டென்ட்டை பார்த்தா அடுத்த நாள் காத்தால் இருந்து பார்த்தா அருமையான கருத்துகள், எல்லாம் சாமியின் கருத்துகள் எல்லாம் ரெடி. நாங்க என்ன பேச போறோம்னு தெரியாம இன்னொரு அணி ப்ரிப்பேர் பண்றாங்க. அடுத்த வாரம் மற்ற அணி இருக்கு இல்லையா, ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டி தான் முக்கியமான ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, எதிரணியில் பேசியது போல ஃபேமிலி ஆக்டிவிட்டிஸ் தான் முக்கியம் என்று சொன்னது போல. அது இதெல்லாம் டிவியில் வர பட்டிமன்றத்துக்கு ஒத்து. இது சாமி. இப்போ சுவாமி சொல்றாரு, நீ இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எதிரணியில இருக்கிறவங்களுக்கு போய் நன்றி தெரிவிச்சிருக்குப்பா. ஏன்னா யூ ஆர் ரெப்ரசென்டிங் சாய் ஃபேமிலி அவுட் சைடு பியாண்ட் த ஆர்கனைசேஷன். இந்த சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டிவோட்டிஸ்லாம் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில இருக்கிற நேரத்தை சுவாமியின் கிட்ட இருக்கிற அன்பால சுவாமியின் ஆசீர்வாதத்துக்காக உலக அமைதிக்கும் உலக ஆனந்தத்துக்கும் தன் நேரத்தையும் தன் வாழ்நாளையும் தன் திறமைகளையும் தன்னிடம் இருக்கும் எண்ணத்தையும் எல்லாத்தையும் சுவாமியின் ஆசீர்வாதத்துக்காக அன்புக்காக செலவழிப்பதால் நீ முதல்ல போய் எதிரணி தலைவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுட்டார். ஓகே சுவாமி. அப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். இப்போ இதுக்கு நான் டக்குன்னு சதீஷை கூப்பிடுறேன். அப்பா இப்படி ஒரு பட்டிமன்றம் அண்ணா எனக்கு தெரியும்னா, ஒரு மாசமாவே உங்களை பத்தி தான்னா விஷயம் ஊரு ஃபுல்லா பரவிட்டு இருக்குன்னா, தம்பி எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது, சுவாமி சொன்னாரு உன்னதான் செலக்ட் பண்ணியிருக்காரு, உன் கண்டென்ட் இது, படிச்சு பாரு. ஆஹா அற்புதம், சாய் ஃபேமிலி அண்ணா நான் உங்க டீம்ல இருக்கேன், சூப்பர். அந்த பால விகாஸ் பையனுக்கு போனை பண்ண, தம்பி சுவாமி உன்னதான்ப்பா செலக்ட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா சுவாமி சொல்றாரு, இதை கவனிச்சுங்க தவிசன், எந்த அணியில் ஒரு பால விகாஸ் குழந்தையும் ஒரு யூத் விங்கும் ஒரு சீனியர் சாய் டிவோட்டியும் 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து சுவாமியின் ஆசீர்வாதத்துக்காக செயல்படும் போது நல்லா கவனிக்கணும். பால விகாஸ், யூத் அண்ட் சீனியர் டிவோட்டிஸ் அனைவரும் நேர்கோட்டில் ஒரே குறிக்கோள் சுவாமியின் ஆசீர்வாதம், சுவாமியின் அன்பு பயணித்தால் அந்த 3 பேருடன் 4வது ஆளாக நான் உங்களுடன் இருந்து உங்களுக்கு வெற்றியை, நீங்கள் எடுக்கும் அத்தனை ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு நான் வெற்றியை சேர்ப்பேன் சுவாமி சொன்ன. ஆகா ஆகா, இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த ஞானம் வந்தால் அதற்கு மேல் நமக்கு என்ன வேணும்? ஓகே சந்தோஷம், ஓகே சுவாமி, இதுக்கு தான் பாட்டு. அந்த தம்பி ஆகா அண்ணா கண்டென்ட் அருமை வரும். சுந்தரம் கோவில் ஆல் இந்தியா பிரசிடென்ட் ஸ்ரீனிவாசன் சார் அப்போ இருந்தாரு. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாரும் ஆவலுடன் காத்திருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஒர்க் மோர் இம்பார்ட்டண்டா, ஃபேமிலி ஒர்க் மோர் இம்பார்ட்டண்டா, கிருஷ்ணமூர்த்தி எப்படிப்பா இதை பேச போறாரு, எல்லாரும் ஆவலுடன் எதிர்நோக்கிய நாள். அப்போ நம்ம அதை ஆரம்பிக்கும் போது இந்த கனவை பற்றியும் சுவாமியின் ஆசீர்வாதத்தை பற்றியும் சொல்லி, எப்படி சத்யசாய் ஆர்கனைசேஷனில் சேர்ந்த நாம் அனைவரும் சுவாமியின் ஆசீர்வாதத்துடன் உலகமெங்கும் இருக்கும் அனைவருக்கும் யூனிவர்சல் ட்ரீஸ், யூனிவர்சல் பிரதர்ஹுட், யூனிவர்சல் ஹார்மனி, அதற்காக லவ் ஆல் சர்வ் ஆல், ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் அப்படின்ற இந்த வழிகாட்டுதல் பேர்ல எப்படி நாம் ஒத்தொத்தரும் முயற்சி எடுக்கணும் அப்படின்ற இந்த தலைப்பை சொல்லி எதிரணி தலைவருக்கு காலில் போய் அப்படியே நமஸ்காரம் பண்ணோம். அவரு இனிமே எப்படி பேசுவாரு, இப்போ நாங்க எப்படி கண்டென்ட் எழுதியிருக்குன்னா, எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது, நாங்கள்லாம் உலகம் எங்கும் இருக்கும் சாய் ஃபேமிலி, நாங்கள் கஷ்டத்தில் தவிக்கிறோம், நாங்கள் கஷ்டப்படும் போது மெடிக்கல் கேம்ப் நடத்தும் சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சகோதரர்களுக்கு நன்றி. இதுதான் அந்த எதிரணி பேசுது. எங்களுக்காக பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தும் சாய் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி.
இப்போ இது எதிரணி அவர்கள் சொல்வது தவறுன்னு எப்படி சொல்வாங்க? இவர்களுக்கெல்லாம் வழி நடத்தும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவுக்கு நன்றி. இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கும் ஆல் இந்தியா பிரசிடென்ட் மெம்பர்ஸ்க்கெல்லாம் நன்றி. ஒத்தொத்தர் நாங்க அங்கிருந்து நன்றி சொல்றோம், சாஷ்டாங்கமா அவங்க காலில் விடுறோம். அடுத்ததாக சாய் ஆர்கனைசேஷன் தான் மோர் இம்பார்ட்டன்ட் என்ற தலைப்பில் இவர் பேசுவார் அப்படின்னு அவர் அடுத்த எதிரணி கூறியது போல என்ன பண்றது முருகா, இப்படி எல்லாம் சிரிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ அந்த பெரிய கருத்திலிருந்து எல்லாரும் உள்வாங்கிய உண்மை என்னன்னா, நமது அனைவருக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ராமர் கிட்ட டீம்ல சேர்ந்தோன்றது முக்கியம் இல்லை. அந்த ராமர் பாலம் அமையறதுக்கு நம்ம எத்தனை கல்லை எடுத்து போட்டோம், நம்ம எப்படி கோஆர்டினேஷன் பண்ணோம், எப்படி டீமா வேலை பண்ணோம், எப்படி அனைவரோடும் அரவணைச்சு போனோம், அதுதான் முக்கியம். கிருஷ்ணர் காலத்துல நம்ம அவரோட இருந்தோம், அப்போ அவருடைய சேனையில் இருந்தோமோ, அவருடைய கூட பசங்களா இருந்தோமோ, எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்ல கிருஷ்ணர் என்னெல்லாம் செய்யும் போது அவருக்கு நம்ம எப்படி கூட இருந்து அந்த அவதாரத்தை நோக்கத்துக்கு நம்ம அந்த டைத்துல அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி கொண்டோம். ஷிரடி பாபா இருந்தபோது நம்ம அங்கே என்ன பண்ணோம்? இப்போ ஷிரடி பாபா சமாதிக்கு அப்புறம் அந்த உலகமெங்கும் ஷிரடி பாபாவோட கோவில்களும் அந்த ட்ரஸ்டின் ஆக்டிவிட்டீஸும் சந்தோஷமா பரவின்னு இருக்கு. அதே போல் நம் பகவானின் அருமை பெருமை உலகமெங்கும் அவரோட ஆசீர்வாதத்துல நல்லபடியா பரவின்னு இருக்கு. அதனால நிறைய பேர் பயனடைஞ்சுன்னு இருக்காங்க. அதனால உலகமெங்கும் அந்த உலக சந்தோஷத்துக்கான ஆக்டிவிட்டீஸை எல்லா சாய் சகோதரிகள் செய்யும் போதும், சகோதர சகோதரிகள் செய்யும் போதும், இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சுவாமிக்கு நம்மால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க மட்டும் பால விகாஸ் படிச்சா போதும்னு நினைச்சா தவறு. நம்ம திருக்கோவில்ல இருக்கிற அத்தனை குழந்தைகளும் பால விகாஸ் வரத்துக்கு என்னாலான முயற்சி. நான் எல்லா குழந்தைங்க கிட்டையும் பேச வேணாம். எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ், அவங்களோட ஒரு குழந்தைக்கு இங்க பால விகாஸ்க்கு கொண்டு வர வரைக்கும் வச்சிருக்கு. அப்போ எப்படி கொண்டு வரும்? அப்போ நமக்கு தெரியணும். அப்போ இதுதான் ஆக்டிவிட்டிஸ் தவிசன் என்னன்னா, அப்போ நம்ம போய் சொல்றோம்னு வச்சுங்க, இந்த கடையில் ஸ்வீட் நல்லா இருக்கு. எந்த ஸ்வீட் நமக்கு சொல்ல தரணும்? லட்டுவா, காஜு கத்லியா, பாதாம் கத்லியா, ஜிலேபியா, ஜாங்கிரியா, பாதுஷாவா சொல்ல தெரியும். அது எப்படி இருக்குன்னு அதை ரசிச்சு சொல்ல தரணும். ஒரு லட்டு சாப்பிட்டோம், அதுல இருந்த முந்திரி பழம் இருக்கு, ஆஹா, அதுல இருக்கிற திராட்சை பழம் இருக்கு, ஆஹா, அதுல இருந்து ஒரு கிராம்பு வந்தது, ஆஹா, அதை சாப்பிடும்போது அப்படியே இன்னொரு லட்டு சாப்பிடணும். அந்த எப்படி நம்ம ரசிச்சு சொல்றோமோ, அப்போ பால விகாஸ்ல என்ன கத்து தராங்கன்னு கத்துக்கணும். இந்த வை பால விகாஸ், இதனால குழந்தைகள் எப்படி பயனடைகிறாங்க, இதனால பெற்றோர்களுக்கு என்ன நல்லது, இதனால சமுதாயத்துக்கு என்ன நல்லது, இதனால உலகத்துக்கே என்ன நல்லது. இல்ல இருக்கு இருக்கு உங்கள் அன்பாளர்கள் அடுத்த ஓகே வரும். அதுதான் நம்ம மிக முக்கியம். நீங்க இப்போ யோசிக்க வேண்டியது எனக்கு தண்ணி பாட்டில் இருக்கு, நீங்க யோசிக்க வேண்டியது பால விகாஸ்ல என்னென்ன இருக்கு. அதை நான் போய் எப்படி என்னுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், அவங்க குழந்தைகளுக்கு போற வழியில இனிமே நம்ம எப்படி அனுமான் ராம ராம ராமன்னு ஜபிச்சிருந்தாரோ, அப்போ நம்ம எத்தனை குழந்தைங்களை பால விகாஸ்ல சேர்த்தால், ஔவையார் சொன்னது போல வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர மணி உயரும், மணி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த மாதிரி பால விகாஸ் வளர்ந்துட்டே வந்தா பால விகாஸ் குருஸும் நிறைய கிடைப்பாங்க. பால விகாஸ்ல இருந்து முடிச்சு இந்த குழந்தைங்க குருஸ் வாழலாம், இல்ல யூத் விங்ல வரலாம். அப்போ யூத் விங்கும் வளரும், குரு விங்கும் வளரும். யூத் விங்லேருந்து நமக்கு சீனியர்ஸ் டிவோட்டீஸ் கிடைப்பாங்க. இப்படி பால விகாஸ்லேருந்து வந்த சீனியர் டிவோட்டீஸ், இந்த சதீஷ் அண்ணா மாதிரி, நம்ம மனோ அண்ணா மாதிரி, இல்லை நம்ம கணேசமூர்த்தி அப்பா மாதிரி, சிவகணேசன் அண்ணா மாதிரி, இப்படி பல சொல்லிட்டே போகலாம். இந்த நம்ம அண்ணா மாதிரி இப்படி பல பேர் இப்படியெல்லாம் உருவாகிறதுக்கு பால விகாஸை வளர்ப்போம். இல்லை பால விகாஸில் சேர முடியல, அவங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, பரவாயில்ல, வயசானவங்க இருந்தாலும் அவங்கள அழைச்சிருவாங்க, இவங்களோட பேரண்ட்ஸ் அழைச்சிருவாங்க, அவங்கள அழைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சாமி அவர் பார்த்துப்பார். இது நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்பு. நம்ம சுற்றத்தில் இருப்பவர்களும், நமக்கு அன்புக்கு உரியவர்கள் குடும்பமும் சாமியின் அருளும் ஆசீர்வாதமும் பெற வேண்டும்ன்ற ஒரு பக்தியோட
சாமி எனக்கு அந்த சக்தி கொடுங்க, உங்கள் கையில் ஒரு கருவியாக உங்களுடைய மெசேஜில் உங்களோட விஷன் உலகமெங்கும் போய் சேர என்னை ஆசீர்வதித்து என் மூலியமா நல்ல கருத்துக்களை மக்களுக்கு போய் சேர்ந்து என்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் இந்த பகவான் ஆர்கனைசேஷனில் வந்து பயனடைய எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு வேண்டி இன்றிலிருந்து தயவு செய்து சகோதர சகோதரிகள் முடிந்தவரை சாமியின் அன்பை ஆசீர்வாதத்தை உலகமெங்கும் போய் சேர வேண்டிய ஆக்டிவிட்டி தான் சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் டிவோட்டிஸ் ஆகிய நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது. சத்யசாய் ஃபேமிலி தேவைப்படுகிறது. இந்த தலைப்பில் பேசணும்னு இன்னைக்கு நான் பிரார்த்தனை பண்ணியதுக்கு அதை ரொம்ப அருமையாக எனக்கு வழிகாட்டிய சுவாமிக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ரீலங்கா டிவிஷன், அதில் இந்த பிராந்தியத்தில் இருந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு நன்றி சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. சாய்ராம். ஜெய் சாய். இப்போ கேள்வி கேட்கலாம். எனக்கு எல்லா கேள்விக்கும் எனக்கு ஆன்சர் தெரியுமான்னு எனக்கு தெரியும். சாமியை பிரார்த்தனை பண்ணலாம். எனக்கு தெரிந்த பதில்கள் இருந்தால், என் மனசாட்சிக்கு இது கரெக்டான பதில்னு பட்டால் பதிலை சொல்லுவேன். ஒருவேளை தெரியலன்னா நான் போய் செக் பண்ணி, இன்னும் பெரிய படித்த அனுபவம் முதிர்ந்த பெரியவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட செக் பண்ணி இந்த மாதிரி திருக்கோவிலில் கேட்டிருக்காங்க, இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது, இல்லை புக்ஸ் எடுத்து படித்து சாமியோட ஸ்பீச் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சாமிகிட்ட ஆசீர்வாதம் எடுத்து உங்கள் கேள்விக்கு எனக்கு ஒருவேளை சரியான பதில் என் மனசில் இல்லைன்னா தேடியாவது சொல்லிவிடுகிறேன். உங்கள் அனுமதியுடன் தண்ணி குடிக்கிறேன். சாய்ராம். பேசுங்க. ஆன் பண்ண இதை கொஞ்சம் அப்படி திருப்பிடுறீங்களா? கொஞ்சம் திருப்பிடுறீங்களா? ஸ்லைட்டாக. பாருங்க. ஐயா சாய்ராம் ஐயா சொல்லுங்கள். கேள்வி, எங்களுடைய இப்போ நாட்டில் எங்களுடைய பிரதேசத்தில் யுத்த காலத்தில் நிறைய சாய் டிவோட்டிஸ் வந்தார்கள், நிறைய பக்தர்கள் பஜனைக்கு வந்தார்கள், சேவையில் ஈடுபட்டார்கள். ஆனால் தற்போதைய நிலையில் பக்தர்களுடைய வருகைகள் குறைவாக இருக்கின்றது. நாங்கள் முயற்சி செய்கின்றோம்.